கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிலே பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தின் கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. மனுஷர்களுக்கு அன்பில்லை, தற்பெரியராயிருக்கிறார்கள். உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாமே உலகம் தன் முடிவுக்கு தீவிரித்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் பிசாசானவனும் வேகமாக சிங்கத்தைப் போல கர்ச்சித்து யாரை விழுங்கலாம் என்று, அதிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பலப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதாவது இது ஒரு சரீர பலன் என்று சொல்ல முடியாது, இது ஒரு ஆவிக்குரிய பலன். ஏனென்றால் நம்முடைய போராட்டம் மனுஷனோடு மனுஷன் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நமக்கு எங்கே பழக்கம் இருக்கிறது, அதற்குரிய ஆயுதங்கள் எங்கே என்று நாம் நினைக்கலாம். அதற்காக தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை போராடி ஜெயிப்பதற்கு தான் முதலாவதாக நாம் கர்த்தரிலே பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். அப்படியே பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஏதோ மனம் திரும்பிவிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை வாங்கிவிட்டோம், ஊழியம் செய்கிறோம், இனி கடைசி வரை அப்படியே போய் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகலாம் என்று நினைக்கக்கூடாது. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நாம் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது சாதாரணமாக நாம் நிறைவேற்ற முடியாது, நம்முடைய பலத்தினாலே நிறைவேற்ற முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கூட நம்முடைய சரீர பலனாலே அது முடியாது. தேவனுடைய பலன் நமக்கு வேண்டும், அவருடைய வல்லமை நமக்கு வேண்டும், அவருடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தீங்கு நாளில் இவைகளெல்லாம் எதிர்த்து நம்ம எல்லாத்தையும் முடித்து திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்படியாக இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட முடியும். தேவனுடைய வசனங்களை தியானித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து நம்முடைய விசுவாசத்தில் வளர்ந்து பரிசுத்தத்தில் வளர்ந்து நாம் வரும் பொழுது நாம் இவைகளெல்லாம் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்றும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்றும் எங்களோடு தேவன் பேசினபடியால் நன்றி.
அப்படியாக நாங்கள் செய்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வீராக. எல்லா ஆண்டவரே அப்பா தீமையான காரியங்களை ஜெயிக்கும்படியான பலனை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.